ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்கை சேனல். இன்றைக்கி நாம் காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேக்கெட் காளான் எடுத்துக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நாம் ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிடலாம். ஒரு ஜாரில் அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க, 3 பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா அரைச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் கடுகு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் 20 பீஸ் எடுத்துக்கோங்க, 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம், நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் மட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம காளானை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம மல்லி இலை தூவி விட்டுறலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்திக்கு பூரிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜோஸ்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.